அண்ட் லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது நம்ம சமூக வலைத்தளங்களில் தெரிஞ்ச முகங்கள் எல்லாருமே இங்கே நிறைஞ்சிருக்காங்க. அதாவது நம்மளை என்டர்டெயின் எப்படி ஒரு சினிமா பண்ணதோ அந்த அளவுக்கு ஒரு மொபைலில் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் ஆண்டனி சாரை பார்க்கணும், அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு பின்னாடி காத்துட்ருக்காங்க. ஏதோ கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாரும் மேடைக்கு வர போகிறாங்க சார் உங்கள் கூட பேசுறதுக்காக. பட் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் முதல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரில் கூப்பிட்டுடலாமா சார்? ஏன்னா அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு அம்மா எப்படி இருக்கணும் சார்? ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க பையனுக்கு, படி நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அம்மா ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒழுங்காக இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுப்பா, மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கோப்பா, நிறைய கொலாபரேஷன் போடுப்பா, அப்போதானே நம்ம சம்பாதிக்க முடியும், இப்படிலாம் இருந்தால் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே வீடியோ தான் சார் உலக அளவில் வைரலான உங்களை மாதிரியே ஒரு வாய்ப்பு ஃபீவர் இருக்கக்கூடிய சோனியா பாஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Let's welcome சோனியா பாஷா to the stage. ஹாய் சோனியா பாஷா, எப்படி இருக்கீங்க? ஓகே, விஜய் ஆண்டனி சார் ஹிட்லர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஹிட்லர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? நாக்கு வந்துன்னு தோணுச்சு உடனே இல்லையா? உங்களோட கண்டென்ட் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? சோனியா பாஷாவோட இருக்கீங்க பக்கல, ஏன்னா நம்ம லைஃப்ல அத்தனை ஐடியாவும் அவங்க இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வந்து நிச்சயமா விஜய் ஆண்டனி சார் இல்லையா? நான் வந்து கேட்டேன் என்ன கண்டென்ட் பண்ண போறீங்க சாரோட, நீங்கள் பேசுனீங்கன்னா என்னெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க உங்கள் வீட்டில் சொல்ல மாட்டேன், நான் சார் கிட்டே சொல்லுன்னு சொன்னாங்க. ஐ திங்க் எனக்கு இதுக்கு மேலே இந்த ஸ்டேஜில் வேலை இல்லை நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வில் ஹேவ் யூ ஆன் தி ஸ்டேஜ் அகைன் சார். லெட்ஸ் வெல்கம் விஜய் ஆண்டனி சார் ஆன் தி ஸ்டேஜ். Sonia Basha. Nice meeting you, Sonia. Nice meeting you. Thank you. பக்கத்துல வந்து நல்லா பேசலாம், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ரெண்டு மைக் வச்சு பேசலாம். நல்லா பக்கத்துல நான் பிடிச்சிக்கிறேன். ஓடி பேசு. நான் பிடிச்சிக்கிறேன். நானே பிடிச்சிக்கிறேன். தேங்க்யூ. நான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு நினச்சி கான்செப்ட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் யோசிக்கும் போது நீங்கள் எப்படிலாம் திங்க் பண்ணுவீங்க, நான் கேள்விக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினச்சி நான் கான்செப்ட் யோசிச்சேன். ஓகே. ஸோ 2-3 லைன்ஸ் மாதிரி கேட்குறேன், நீங்கள் எனக்கு கண்டிப்பா. ஆனால் வாழ்க்கை தத்துவம் வேணாம். அந்த மாதிரி வேண்டாம். நம்ம ஜாலி பண்ணுறோம். ஆக்சுவலா இந்த ஸ்டேஜ் வந்து கூட்டம் நிறைய இருக்கிறது. நான் தண்ணி வழியா இருக்கேன் சொல்றீங்களா? இருக்கட்டுமே. ஆமா, நான் அப்படிதான் வந்தேன், அப்படிதான் போயிட்டு இருக்கேன். எது பண்ணாலுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்னா ஓட்டுமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி நான் கேட்கணும், உங்கள்கிட்ட ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது லைக் பண்ணி வேலை ஆன்சர் பண்ணுங்க சார். ஓகே, உங்க क्वेश्चंस ப்ளீஸ். அவங்க கேட்கணும் சார். கேட்டல அவ கேட்டாங்க, கேட்டு பதில் சொல்லிட்டாங்க. உங்க வேலை நீங்க சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது, மறுபடியும் கேட்கணும். கேளுங்க சார். சரி, இல்லை புதுசாக அதான் ஒரு லைஃப் ஃபிலாசபி கேட்குறாங்க. ஃபிலாசபி பேசலாமா, வைப் பண்ணலாமா? சரி, வைபா என்ன சொல்லலாம்? சரி, லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் கண்ணிவடியாக இருக்கா? வாயில் ஒன்று வந்துச்சு, வெடிச்சு அடிச்சு தூக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். அடிக்காது. ஆமாம், ஒன்றாவது. சார் லவ் பண்ணாலே பிரேக்கப் ஆகுது சார். நாங்கள் ஒரு பையன் சொன்னான். தம்பி அப்படியாப்பா? சிவப்பு சட்டை பையன். அப்போ வந்து கேளுங்க, ஸ்டேஜில் வந்து கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஸோ கண்ணி வழியாக தான் லைஃப்பில் இருக்கும், ஒவ்வொரு செகண்டும் அப்படி தான் இருக்கும். அந்த இப்போ கூட அப்படி தான் நின்றுட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் தனஞ்சன் சாருக்கு தெரியுமா சார்? சார் நீங்கள் வாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, வாங்க சார், வாங்க மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வாங்க.
லைஃப் ஃபுல்லாக கனிவெடி தான், ஒவ்வொரு செகண்ட் கனிவெடி தான். அது சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கரமான கனிவெடி. அதை தாண்டி சிரிச்சுட்டு நின்றுருக்கேன். ஆக்சுவலாக சந்தோஷமா அது கடந்து வரல. வாழ்க்கையை ஃபுல்லாக சப்பையாக போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். அது டவுன் நிறைய இருக்கும்போது இவள் இருக்க மோப்ப ஆகும். ஸோ அதனால் கனிவெடியை இன்னும் நிறைய எதிர்பார்த்து நான் காத்துட்ருக்கேன் இந்த ஃபியூச்சருக்கு. அடுத்தது என்ன கேள்வி கேட்டீங்க? சரிப்பா, ஒரு பிடிச்சது நான் பேசினது. இன்னும் நிறைய கண்ணீர் வெளியில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி இன்னொன்று கேள்வி. சார், அதாவது எது பண்ணாலும் அதில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது. அவ்வாறு அது ரீதியில் போகுது. அது ஃப்ரீயாக ஓடுங்கப்பா. ஃப்ரீயாக ஓடுங்க. Okay. Thank you, sir. Thank you so much. And Soni Basha, thank you. I think sir பார்த்த உடனே நர்வஸ் ஆகி அவங்க எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே எப்பவுமே நான் கேட்கறது தான் இந்த லவ் வைப் நிறைய பேஸ் போகிற டெஃபினெட்லி. தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். நிறைய இருக்குது சார். இப்போ சின்ன படம் ஒன்று வரும்போது ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு நிறைய கேள்வி. பேரு ஹிட்லரு, ஆமாம் இல்லையா? அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சலீம், திமிர் பிடிச்சவன், கொலைக்காரன், பிடிச்சது டைட்டில் பார்த்தாலே அடுத்த நிமிஷம் யார் மண்டையை பாட்டில் எடுத்து உடைக்க போகிறாரு அப்படி தான் தோணும் எங்களுக்கு. ஆனால் பார்த்தா எலக்ட்ரிக் ட்ரெயினில் லவ் பண்ணுறீங்க, டாய் ட்ரெயினில் அந்த பக்கம் வர்றீங்க. என்னதான் சார் உங்கள் பிளானு? நிறைய இருக்கு. இந்த படத்தை வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து 27 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், ப்ரமோட் பண்ணுறது தான் பிளானு. மற்றபடி ஐ ஆம் டேக்கிங் எவ்ரி திங். லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தாலும் அத்தனையுமே அதோட ஸ்டைல்லே விட்டு பார்க்கணும். அதாவது எதிர்த்து அடிக்கிறது ஒன்று, சேம் சைடில் பின்னாடி அடிச்சு விடுவாங்களே சிக்ஸர் மாதிரி, அது மாதிரி போகிற போக்கில் அடித்தா இன்னும் ஸ்பீடாக வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்றதுக்காக போகிற ஃப்ளோலேயே விட்டுறேன் எல்லாத்தையுமே. நத்திங், ஐ டோன்ட் ஹேவ் எனி பிளான். ஓகே. பட் நீங்கள் யூர் ஒர்க்கஹாலிக் இல்லைங்களா? எப்பவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலை வைப் தினம் என்ன பண்ணலாம், தினம் ஒரு வைப் தேவைப்படுது உங்களுக்கு இல்லையா? அந்த எனர்ஜியை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்ம பசங்க எல்லாருக்கும் ஒரு சொல்லுங்களேன் சார். இல்லை, அங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ சும்மா தான் வருவேன். அவங்க ஏதாவது பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. யாராவது ஒருத்தங்க உள்ள வாங்கல, சும்மா வாங்க வாங்க. ரொம்ப நேரம் கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு அந்த தம்பி. பிளான் படி எதுவுமே நடத்துக்கிறது இல்ல. பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அங்கேருந்து அந்தந்த மொமெண்ட்ல இருந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் எடுத்துட்டு நான் வந்து வைப் பண்ணிட்டு இருக்கேன். வரீங்களா? வைப் பண்ணலாமா? ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சி மாதிரி வாங்க எல்லாமே. எஸ் ப்ளீஸ் கம். வரீங்களா? வாங்க 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 ப்ளீஸ் கம். இப்போ இந்த மொமெண்ட்ல இது அன்பிளான்ட். ஆமா. தம்பி பேர் என்னப்பா? நவீனா. இப்போ நவீன் கூட வைப் பண்ண போறேன். ஓகே சார். சோ நதிங் பிளான்ட். தம்பி என்னப்பா வைப் பண்ணலாம் இன்னைக்கு? நீங்க பாட்டு பாடினாலே முதல்ல வைப் தான். பாட்டு கடைசியா பாட போனேன்ப்பா. வேற என்ன செய்யலாம் நம்ம? உங்க டான்ஸ் அது வரைக்கும் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு வந்துட்டீங்களே, பரவாயில்லையா? நவீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல வாங்கப்பா. வீட்டுக்கு தெரியுமா? தெரியப்படுத்திடுவோம். இந்த ஷோ படுத்திடுவோம். அது வரைக்கும் ஏதாவது கேட்டுருங்க. ஆமாங்க சார். வைப்புனா என்னன்னா, கொச்சி யாரோ ஒரு பையன் என் ஃப்ரெண்டு க்ளோஸ்ல நிக்கிறாப்ல இல்லையா? ஆமா. இதெல்லாம் நதிங் பிளான்ட் இல்ல. ஆமா. அது மாதிரி போற இடங்கள் எல்லாத்துலயுமே ஒன்று இருக்கும். பாசிட்டிவிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும்ன்ற மாதிரி go with everything. Okay. Nothing planned. I don't know. நீங்க வைப் கிங்கா, ரோஸ்ட் கிங்கா, இல்ல சர்ச் ஃபாதரா? ஏன்னா இந்த மூணு வைப்ஸும் அப்பப்போ கொடுக்குறீங்க இந்த லாஸ்ட் மட்டும் நான் கிடையாது. ஒரு ஃபாதர் வைப்ஸ், அதாவது உங்களை போய் ஃபிலாசபிக்கல்ல சேர்க்கும் போதெல்லாம் தம்பி அதை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்த்தா பிராக்டிகல்னு சொல்லலாம். அது ஒரு சர்க்காசமா தெரியுது சார் எனக்கு. சரிப்பா சரி. நீங்க வச்சு செய்யற மாதிரி தெரியுது. பிராக்டிகலா சொல்லலாம் அவ்வளவுதான். nothing philosophical, practical, very practical. இந்த ஹியூமர் சென்ஸ் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. எப்படி? ஆமா 100%. தெரியலப்பா, அது உங்ககிட்ட இருந்து திருப்பி கொடுக்குறேன். எனக்கா சார்? ஏன் சார் நீங்க வேற, நானே உங்களை பார்த்து கத்துக்கணும். நவீன் உங்க வீட்டுக்கும் உங்க பொண்ணுக்கும் யாராவது நீங்க மைக்ல தெரியப்படுத்த விரும்புறீங்களா? ஐ லவ் யூ சொல்லுங்க போதும். ஐ லவ் யூ சொல்லிட்டு அப்படியே போயிருங்க. உங்க ப்ரொமோஷனா சொல்லணும்னா ஹிட்லர் படத்தை எல்லாரும் போய் பாருங்க. இல்ல உங்க ஆளுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்கப்பா வந்ததுக்கு. நீங்க சொல்றதை விடையா சார்? தேங்க்யூ சார். அடுத்ததாக பிரீதா பால் பச்சை அவங்கள நான் மேடை கூப்பிடுறேன். பால் பச்சை and Preeta onto the stage please. Yes. பால் பச்சை. ஆமா. Influencer sir. Hi. Sir, she an actor too. பால் பச்சை இல்ல? பால் பச்சை அங்க வராங்க. ஓ பால் பச்சை. ஆமா. வாங்க. இவங்க ரெண்டு பேர் பால் பச்சை fans. மைக் கொடுங்க. Hello sir. Hi Preeta. Hi பால் பச்சை. ஏன் பால் பச்சை? பச்சை புல்ல. இல்ல இல்லையா? பேர் தான்
பால் பச்சை. ஆனா பச்சை பால் பண்றது எல்லாமே ஏன் நான் பால் பச்சை இல்ல இல்ல என் பேர் சிவா சிவா உண்மையா நேம் இல்ல சிவா. உங்களை பால் பச்சை கூப்பிடுறது மேல பச்சை பால்னு கூப்பிடலாமா? நீங்க எப்படி வேணாலும் பச்சை கூப்பிடுங்க பால் பச்சை பால் Okay. பச்சை பிள்ளை பாவம். ஓகே நீங்க சார் கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க? என்ன தோணுச்சு உங்களுக்கு சொன்னாங்க? சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆனதே நாக்குமுக சாங் தான். ஓ டான்ஸ் ஆமா ஸ்கூல் படிக்கும் போது ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜ்ல ஆடின பாட்டே அதான். ஓகேப்பா. ஸோ அந்த மாதிரி நீங்க இன்னைக்குனா ஒரு நாள் பவரா ஆடலாம் எப்பவுமே நான் பார்த்துருக்கேன். இன்னொரு சாங் போடணுமா? இல்ல போட்டாலும் ஓகே தான். நீங்க எங்களுக்கு பவரா அந்த மாதிரி நாக்குமுக மாதிரி நீங்க வேணா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பச்சி பவரான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டீங்களே. அதுக்கு நான் பவர் போட மாட்டேன், நான் வேணா கையாட்டுறேன். நீங்க ஆடுறீங்களா? நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? ஃப்ரெண்டு சார் அக்கா தம்பி சார். ஐயோ சார் நீங்களே ஏதாவது எடுத்து இல்ல, இல்ல, இல்ல. சொல்றீங்க சார். இல்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? ரெண்டு பேரும் இல்லப்பா. தனியா கூப்பிட மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ் சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். Friends தானே? ரெண்டு பேரும் ஒரே ரியாலிட்டி ஷோ பண்ணோம். ஓகே. அதுல ரெண்டு அது பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். contestants ஆமா, நல்ல டான்சர். நான் ஒரு இன்ஸ்பிரேஷன். சோ உங்க கூட சேர்ந்து நான் டான்ஸ் ஆடுறேன். ஓகே. ஓகேவா? நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். நாக்குமுக்கு டான்ஸ் ஆடணுமா? சரி, எது டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கடைசியா வச்சுக்கலாம். ஆமா சார் நோ டான்ஸ் நோ. அவங்களுக்கு நிறைய கேள்விகள் ஆக்சுவலி இருந்துச்சு. क्वेश्चन இருக்கு சார். ஓகேப்பா கேளு. என்கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. சோ ஹிட்லர் படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இதுக்கு முன்னாடியே வீட்ல இருந்து வரதுக்கு முன்னாடியும் பார்த்தேன். சோ அதுல அந்த டேக் லைன் ஒன்னு இருந்ததுல, அதாவது ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு. அதே மாதிரி என் क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் மெசேஜஸ் உள்ள சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள், ஏன்னா எல்லா ஹீரோஸும் என்ன நம்ம பஞ்ச் டைலாக் பேசலாம், நிறைய 4 ஃபைட் பண்ணலாம், நல்ல சாங்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி மாஸாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல சோஷியல் மெசேஜும் இந்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா உங்களுடைய எல்லா மூவிஸும் ஒரு ஜானரில் ஒரு மெசேஜோட இருக்குது. அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை அந்த சப்ஜெக்ட் உங்களை செலக்ட் பண்ணி வருதா? அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய क्वेश्चन. நீங்க இன்னைக்கு சமைக்க போறதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா, அதுவே சமைச்சு வந்துருமா வீட்ல? சார் முதல்ல எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கோம். பட் எனிவேஸ் சார் சமைக்க தெரியும். மேபி கேட்போம், இல்லைன்னா திடீர்னு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம். ஸோ அந்த இல்ல மாதிரி நம்ம பிளான் பண்ணி தான், எனக்கு எது டேஸ்ட்டோ அதுதான் நான் சாப்பிட முடியும். ஸோ நான் கேட்கும்போது என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் செலக்ட் பண்ணி நான் ஒத்துக்கிறேன்றதுனால இந்த சலீம், நான், பிச்சைக்காரன் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடித்த சப்ஜெக்ட், எனக்கு பிடிச்சிருக்கு. சோசியல் மெசேஜ்ன்றது ஆல்மோஸ்ட் 100 படத்தில் 99 படத்தில் வருது. எந்த படத்துலையும் மெசேஜ் இல்லாமல் இல்லை. பார்க்குற பார்வையில் இருக்கு. நிறைய நல்ல படத்தை கொடுத்தாலும் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வரவனு இருக்கான். ஒன்றுமே இல்லாத படத்தில் அந்த டயலாக் இருக்கு பாத்தியா, சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்கிறவனு இருக்கா. அப்படின்றதுனால பார்க்குற பார்வையில் தான் அழகு, மெசேஜ் எல்லாம் ஃபுல்லாகவே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அண்ட் பால் பச்சை நீங்க பச்சைப்பால் பச்சைப்பால். எஸ் சார் தம்பி, நீங்க இன்ஸ்டா தானா தம்பி? ஆமா சார். இந்த இவரோட இன்ஸ்டால ஃபியூச்சர்ல கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே பச்சைப்பால்னு நீங்க அழைக்கவும். விஜய் ஆண்டனி சார் இனிமே இவர் பச்சைப்பால் என்று அழைக்கப்படுவார். ஓகே, அவர் பேர் என்ன? பச்சைப்பால். பச்சைப்பால். சரி யா சார் நான் படம் தான் எனக்கு உங்கள ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. Thank you. ஸோ அதே ஒரு நான் கொலை பண்ணேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொலை பண்ணா ஃபியூச்சர்ல நான் நிறைய கொலை பண்ணட்டுமா? பண்ணிடலாம் சார். யாரெல்லாம் பண்ணல? அப்படியே ஜாலியாக ஆடியன்ஸ் பண்ணிடலாம். இல்லை ஓகே சி நான் பண்றீங்க. நான் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் அதே ஒரு என்டர் தான் சலீமும். ஸோ உங்களோட ஒரு என்ன சொல்லுது, அப்பாவி மாதிரி இருப்பீங்க ஆனால் எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இப்போவும் அப்படிதானே பாருங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். என்ன உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்பாவியா தெரியுதா, வேலைக்கார மாதிரி தெரியுது? வைபா தெரியுது சார். எப்ப தெரியும்? வைப் உங்களை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியலையா? இல்லை சார். ரோஷிரா சார் அப்பாவி மாதிரி தெரியலையா? அது அர்த்தமே தெரியாது சார். சரி, தேங்க்யூ. ஸோ எனக்கு அதே மாதிரி இப்போ நான் நெக்ஸ்ட் மாதிரியான பாட்டு நான் கொண்டு வர போறீங்களா? ஏன்னா அதுல என்ன நடக்கும்னே தெரியாது. நெக்ஸ்ட் தெரியும். ஆமா சரி, நான் லவ் பண்றது யாருக்குமே பிடிக்கல பாருங்க. நான் இப்பதான் படிப்படியா கஷ்டப்பட்டு கொலை பண்ணி முன்னேறி ரோமியோ லவ் ஆரம்பிச்சு இந்த படத்துல லவ் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி கொலை பண்ண சொல்லுங்க தம்பி. இல்ல சார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த ஒரு பாப்பா பார்த்து பழகுங்க. தம்பிக்கு கொலை பண்றது நீ பிடிக்குமா? சோஷியல் டிஸ்டன்ஸ்லயே இருடா. இப்பதான் சூட் கேஸ் எல்லாம் என்னென்னமோ கிடைக்குது. பாத்துக்கோங்க. பச்சைப்பால், நீங்க பச்சைப்பால் மாதிரி தெரியல, கொலை பண்றது பிடிக்கும்ட்டாரு. சரி பாத்து. தேங்க்யூ மிஸ்டர் பச்சைப்பால். தேங்க்யூ. நைஸ். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் பச்சைப்பால். சார் ஒரே ஒரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு குட்டி பாப்பா ஓகே. சார். ரஹ்மான் இங்க ரிவர்ப் வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ரிவர்ப் இருந்தா கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த பாப்பா என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, ஓகே. அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல, நீங்களே சொல்லிடணும் அப்படின்னு. பாப்பாவா? ஆமா உங்களுக்கு பாப்பாலாம் இருக்கா? இருக்கு சார். மேரிடா? ஆமா சார். ரோஷிரா சொல்லவே இல்ல. இப்ப சொல்லிட்டேன் சார். நீங்க அத்தான்னு கூப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல நான் ஒரு வைப்ல இருக்கேன் தெரியுமா? சார் அது வைபத்தான் அப்படின்னு அர்த்தம். அப்படியா? வைபத்தான். ஓகே. ஆனா அந்த பாப்பா இத்தனோண்டு இந்த காலத்து சென்சி கிட் பத்தி பேசுறோம்.
இருந்தோம். ஆனா அடுத்த ஜெனரேஷன் கிட்ட கூட அது பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்களை லவ் பண்ணுது. ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்டுச்சு, அந்த கேள்வி அவங்களே கேட்டுட்டோம். சோஷியல் மீடியா எடுத்தீங்கன்னா இந்த குழந்தை பாடுற பாட்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ரவுடி பேபி வர்ஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். லெட்ஸ் ஹேவ் ரவுடி பேபி வர்ஷா onto the stage. வாங்கண்ணா. தைரியமா வருது. ஐயோ வாங்க 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 வாங்க. மைக் பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கைதட்டல். இந்த வயசுல எந்த பயமும் வர்ஷா உட்காந்துடலாம். உட்காருக்கப்போ நின்று டயர்டா இருக்கு, அப்படி உட்காந்துடலாம். யா வர்ஷா டான்ஸ் ஆட போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா, பேச போறீங்களா? பாட்டு பாட போறாங்களாமா? டான்ஸ் ஆடி பாட்டு போடலாமா, உட்காந்து மாதிரி பாட்டு போடலாமா? என்ன பிளான்ல வந்தீங்க? டான்ஸ் ஆடலாமா, உட்காந்து பாட்டு பாடலாமா? ஏன் டான்ஸ் ஆடலாம் என்ன? நீ தான் அழகா டான்ஸ் ஆடுவியே. இந்த பாப்பா வந்து டான்ஸ் ஆடே பாடுவாங்களா, உட்காந்து பாடுவாங்களாப்பா, நின்று பாடுவாங்களா? டான்ஸ் ஆடே பாடுவாங்களா? பாப்பா எஞ்சிடலாம், உட்காந்து கேட்குறேன்.